ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் உள்ள பார்ட் பி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஹசார்ட்ஸ்க்கு முந்தின கான்செப்ட்ஸ் வரைக்கும் ஐஎல்பி இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலிசம் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கான்செப்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ என்னென்ன இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஹசார்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஒரு ஹசார்ட்ஸ் டைப்ஸ் என்ன, கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் என்ன, டேட்டா ஹசார்ட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் உண்டு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர்ட் ஹியர் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல், டேட்டா அண்ட் கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ், தென் டைனமிக் ஷெடியூலிங், ஸ்பெகுலேஷன், ஐஎல்பி அண்ட் thread level parallelism, then memory hierarchy na enna, cache memories, virtual memories, then associative memories, accessing IO devices. நம்ம IO devices எப்படி access பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கான்செப்ட்ஸ் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ வி ஆர் கோயிங் டு மூவ் த பைப்லைனிங் கான்செப்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம ரியல் சிஸ்டம்ஸில் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் இம்ப்ளிபிகேஷன்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பட் வாட் இஸ் த மெயின் பர்பஸ், வாட் இஸ் த மெயின் கோல் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் இன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிசைன். ஸோ ஒரு டிசைன் நம்ம பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பண்ண போகிறோம் ஹார்ட்வேர் சைடில் அப்படின்னா, கண்டிப்பாக அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவை. தென் ரோல் ஆஃப் பேரலலிசம் அண்ட் மெமரி எஃபிஷியன்சி. ஒரு மெமரி எஃபிஷியன்சி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னாலே ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் தான் நம்ம பேசுவோம். என்னெல்லாம் அப்படின்னா, ரிஜிஸ்டர், மெமரி, அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட சிபியு, ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், இது எல்லாத்தையும் பேசுவோம். தென் லேயர்ஸ் பார்த்தோன்னா ஐஎஸ்ஏ, மைக்ரோ ஆர்கிடெக்சர், தென் சிஸ்டம். ஸோ இதோட ஸ்கோப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டன். வாங்க இப்போ ஹசார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இட் அக்யூர்ஸ் வென் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் ஆர் ஷேர்டு. ஸோ ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது, ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸிங் சேம் ஏஎல்யூ, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது நடக்கிறது தான் என்னது நம்மளோட ஸ்ட்ரக்சரல் ஹசார்ட். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட்ஸ். ஸோ மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு ஒரே டைமில் நடந்துகிட்ருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா சொல்யூஷன் வந்து பைப்லைன் இன்டர்லீவிங் ஆர் டியூப்ளிகேஷன்ஸ். ஸோ நம்மளோட பைப்லைன் வந்து இன்டர்லீவிங் நடக்கிறது வந்து இந்த இடத்துல தான். அடுத்தது டேட்டா ஹசார்ட்ஸ். ஸோ டேட்டா ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இட் இஸ் அன் 3 types like read after write, raw, var, wow. அதாவது ரைட் ஆஃப்டர் ரீட், ரைட் ஆஃப்டர் ரைட், இந்த 3 கான்செப்டுமே நமக்கு நல்ல. ஸோ ரீட் ஆஃப்டர் ரீடு, ரைட் ஆஃப்டர் ரைட்டு, தென் ரைட் ஆஃப்டர் ரீடு. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அன் ஆட் R1. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா R3, அதாவது R2வையும் R3வையும் ஆட் பண்ணி R1ல் நம்ம இது பண்ண போகிறோம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் R2, அப்போ R1 R2 வேல்யூ முடிஞ்சாலும் நமக்கு என்ன ஆகும், அந்த வேல்யூஸ் அடுத்தது கிடைக்கும். ஸோ இதுதான் என்னென்னா நமக்கு டேட்டா அசட்ஸ். ஒரு டேட்டா நமக்கு தேவை. ஸோ அந்த டேட்டா இருந்தால் தான் நம்மளால் அடுத்த வேல்யூ பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது நமக்கு டேட்டா அசட்ஸ். ஸோ அடுத்து சால்வ் யூஸிங் ஃபார்வர்டிங் ஆர் ஸ்டால்ஸ். ஸோ ஸ்டால்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நமக்கு வெயிட் பண்ணி இன்னொரு பர்பஸ்க்காக வெயிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ஸ்டால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இதுவுமே இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அடுத்தது பார்க்கும்போது கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஹசார்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் காஸ்ட் பை பிரான்ச்சஸ் அண்ட் ஜம்ப். ஸோ பிரான்ச்சஸ்னால் நம்ம ஒரு பிரான்ச் கான்செப்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பைப்லைன் ஃப்ளஷ், அதாவது டியூ டு ராங் ப்ரெடிக்ஷன். நம்ம தப்பாக எதாவது ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு என்ன நடக்கும், நம்மளோட ஒர்க்கிங் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இதில் வந்து டிலே ஸ்லாட்ஸ் ஆஸ் ஒன் சொல்யூஷன். டிலே ஸ்லாட்ஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா கண்டிஷனல் பிரான்ச்சஸ் இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 3. நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் வந்து நம்ம பார்ப்போம்ல ஐஏவா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் வந்து நமக்கு 3ங்கிறது தான் நம்மளோட கான்செப்டே. அண்ட் அடுத்தது டைனமிக் ஷெடியூலிங். ஸோ டைனமிக் ஷெடியூலிங் நமக்கு எப்படி நடக்கும், ஸோ இதையும் நம்ம அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தடாக நம்ம பார்க்கணும். ஸோ டைனமிக் ஷெடியூலிங் இட் அலோவ்ஸ் அவுட் ஆஃப் ஆர்டர் எக்ஸிக்யூஷன். நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூஷன் வந்து அவுட் ஆஃப் ஆர்டரில் நமக்கு இருக்கும். தென் இட் ரிமூவ் ஸ்டால்ஸ் டியூ டு ஹசார்ட்ஸ். நமக்கு ஹசார்ட்ஸ்னால ஸ்டால்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தோமோஸ்-லோஸ் அல்காரிதம். ஸோ தோமோஸ்-லோஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். தென் இட் இஸ் இன் ஹார்ட்வேர் லெவல் ரிஜிஸ்ட்ரேஷன். நமக்கு வந்து ரீநேமிங், ரிஜிஸ்டர் ரீநேமிங் பண்ணுறது ஹார்ட்வேர் லெவல் ரீநேமிங்கில் இருக்கும்.
தென் இட் எனேபிள்ஸ் ஹையர் ஐஎல்பி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம் வந்து இங்கே நமக்கு ஹையர் லெவலாக இருக்கும். ஸோ டைனமிக் ஷெட்யூலிங் ஒவ்வொரு டைமும் நம்ம பண்ண போகிறது இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இட் இஸ் இன் ஸ்பெகுலேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ஸ்பெகுலேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் ப்ரெடிக்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நமக்கு ஃபியூச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் பிரான்ச் ப்ரெடிக்ஷன். நம்ம பிரான்ச் ப்ரெடிக்ஷனும் இந்த இடத்துல நடக்கும். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை ரெடியூசிங் பைப்லைனிங் ஸ்டால்ஸ். நம்ம பைப்லைனிங் ஸ்டால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராசஸ்க்காக இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்டு? அந்த இடத்துல அப்போ பைப்லைனிங் ஸ்டால்ஸ் வந்து நமக்கு நடக்காமல் பார்த்துக்கும். தென் மஸ்ட்டு சப்போர்ட் ரோல் பேக். அதாவது ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ரோல் பேக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்டெல் ஸ்பெகுலேஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இன்டெல் ஸ்பெகுலேஷன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அந்த இடத்துல நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மேட்டு. அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ்னால் என் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம் பார்க்கும்போது இட் இஸ் அன் மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட் இன் ஒன் சைக்கிள். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு ஒரே ஒரு சைக்கிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்து இதில் பார்த்தோன்னா இட் இஸ் அன் சூப்பர் ஸ்கேலர் ஆர்கிடெக்சர். ஸோ சூப்பர் ஸ்கேலர் ஆர்கிடெக்சர் நமக்கு இந்த இடத்துல நடக்கும். அண்ட் த டிபெண்டன்சிஸ் வி கேன் ரெடியூஸ் ஐஎல்பி. ஸோ ஐஎல்பியும் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ் த லூப் அன்ரோலிங். ஸோ லூப் அன்ரோலிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், வி ஆர் கோயிங் டு என்ஹான்ஸ் த ஐஎல்பி. இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். And next we are going to measured in IPC like instructions per cycle. So instructions per cycle இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் பேரலலிசம் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் அவர் மெயின் கான்செப்ட்ஸ். ஓகே. தென் த்ரெட் லெவல் பேரலலிசம். ஸோ த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நம்ம வெயிட் பண்ணுற டைமில் வி ஆர் கோயிங் டு ஹவ் சம் ஏஎல்யூஆர் ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்கான இடத்துல. அப்போ த்ரெட் லெவல் பேரலலிசம் பார்க்கும்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆர் ரன் கன்கரண்ட்லி, கண்டினியூஸாக நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மல்டிகோர் ப்ராசஸஸ். ஸோ மல்டிகோர் ப்ராசஸஸ் வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும். அண்ட் ஷேர்ட் அண்ட் ப்ரைவேட் மெமரி இன் த்ரெட்ஸ். ஷேர்ட் அண்ட் ப்ரைவேட் மெமரி வந்து நமக்கு த்ரெட்ஸில் இருக்கும். அண்ட் ரெக்யூட்ஸ் ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்டு. ஸோ ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட்டு நமக்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வெப் சர்வர்ஸ் யூஸிங் மல்டி த்ரெட்டிங். ஸோ மல்டி த்ரெட்டிங் வந்து நம்ம வெப் சர்வர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட த்ரெட் லெவல் பேரலலிசம் அண்ட் தென் அதோட டிஎல்பி கான்செப்ட்ஸ். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த த்ரெட் லெவல் பேரலலிசம் அண்ட் மல்டி லெவல் எக்ஸிக்யூஷன் நம்ம பார்த்தோம்னா வி ஆர் கோயிங் டு அப்ளை த மெமரி ஹைரார்கி ஓவர்வியூ. ஸோ மெமரி ஹைரார்கி ஓவர்வியூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ஸ், தென் கேட்ச், அடுத்து மெயின் மெமரி, டிஸ்க். ஸோ ரிஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்சில் ஸ்டோர் பண்ணும். ஸோ கேட்சில் ஸ்டோர் பண்ணுறத இங்கே என்ன பண்ண போகுது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு அப்ளை த மெயின் மெமரி. தென் அந்த மெயின் மெமரி என்ன பண்ணுன்னா டிஸ்க். ஸோ டிஸ்கில் போயிட்டு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் பை ரெடியூசிங் லேட்டன்சி. லேட்டன்சி நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் மெமரி ஹைரார்கி ஒரு வந்து நடக்க போகுது. அண்ட் தென் ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் லோக்காலிட்டி. ஸோ லோக்காலிட்டி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரலாக நடக்கும். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட் வர்சஸ் ஸ்பீடு. ஸோ காஸ்ட் வர்சஸ் ஸ்பீடாகவும் நமக்கு இந்த இடத்துல நடக்க போகுது. அண்ட் ஹியர் இட் இஸ் அஃபெக்ட் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி. கண்டிப்பாக சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும், அஃபெக்ட் பண்ணும். ஒரு டைமும் நம்ம பண்ணுறது எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி அப்படின்னா என்னது, இட் இஸ் அன் பேசிக் லைக் டெம்பரரி ஸ்டோரேஜ் பிட்வீன். ஸோ டெம்பரரி ஸ்டோரேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கேட்ச் மெமரி. பிட்வீன் எதுக்கும் இடையிலனா சிபியூக்கும் ரேமுக்கும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு இன் பிட்வீனில் நம்ம டெம்பரரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறது தான் என்னது கேட்ச் மெமரி. ஸோ ஹியர் வி ஹாவ் 3 டைப்ஸ், L1, L2, L3. ஸோ ஹேட்ச் கிட் அண்ட் மிஸ்ஸு. ஸோ கேட்ச் கிட்டும் மிஸ்ஸும் இந்த இடத்துல நமக்கு நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்ச் மேப்பிங். ஸோ அந்த கேட்ச் மேப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா we are going to use the direct associative set associative. So direct associative set associative there are 3 types in the cache memory. So example பார்த்தோன்னா CPU fetching same variable repeatedly. ஸோ நமக்கு அந்த சேம் வேரியபிள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், ஃபெச் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா கேட்ச் ஆர்கனைசேஷன் டெக்னிக்ஸ். ஸோ கேட்ச் ஆர்கனைசேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னா ரைட் த்ரோ வர்சஸ் ரைட் பேக். ஸோ ரைட் த்ரோ வர்சஸ் ரைட் பேக் அப்படிங்கும்போது நமக்கு ரைட் பண்ணி அந்த இடத்துல செக் பண்ணிகிட்டே இருக்கும். தென் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசிஸ்னால் இட் இஸ் எல்ஆர்யூ அண்ட் ஃபிபோ. ஸோ ஃபிபோ ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் கான்செப்ட் தான். தென் பிளாக் சைஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி ட்ரேட் ஆஃப். ஸோ பிளாக் சைஸ்னால் ஒரு பிளாக் வைஸாக எடுத்துக்கும். தென் இன்க்ளூசிவ் வர்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் கேட்ச். ஸோ இன்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நமக்கு ஒரு இதுவும் உள்ள இன் பிட்வீன், அதாவது இன்டர் டெப்த்தாக நமக்கு நடந்துக்கும். தென் இம்பாக்ட் ஆன் ஆக்சஸ் டைம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆக்சஸ் டைம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு என்னது இம்பாக்ட் டைமில் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு ரைட் த்ரோ ரைட் பேக் கான்செப்டோட கேட்ச் மெமரி ஆர் கேட்ச் ஆர்கனைசேஷன் டெக்னிக்ஸ். அடுத்து பார்த்தோன்னா வர்ச்சுவல் மெமரி. ஸோ வர்ச்சுவல் மெமரி இட் ப்ரொவைட்ஸ் இல்யூஷன் ஆஃப் லார்ஜ் மெமரி. ஸோ இல்யூஷன் அப்படின்னாலே என்னது, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்.
ஸோ அந்த illusion of large memoryங்கிறத நம்ம ஒரு டைமும் செக் பண்ணுவோம். தென் இட் யூசஸ் பேஜ் டேபிள்ஸ் அண்ட் டிஎல்பி. ஸோ பேஜ் டேபிள்ங்கும்போது நமக்கு ஒரு பேஜ் கான்செப்ட்ஸாக எடுத்துக்கும். தென் பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் இந்த இடத்துல நடக்கும். ஸோ பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன்னா செக்மெண்டேஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும். தென் பேஜ் ஃபால்ட் அண்ட் ஹேண்ட்லிங். ஸோ பேஜ் ஃபால்ட் அண்ட் ஹேண்ட்லிங்னா நம்ம எப்படி ஹேண்ட்லிங் நடத்துறது. தென் இட் எனேபிள்ஸ் மெமரி ப்ரொடெக்ஷன் அண்ட் ஐசோலேஷன். ஸோ மெமரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்னது, நம்ம ஸ்டோரேஜ் அந்த மெமரி வந்து எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்க ப்ரொடெக்ட் பண்ண போகிறது. அண்ட் ஆல்சோ ஐசோலேஷன். ஸோ ஐசோலேஷன்னா நமக்கு அந்த மெத்தட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ ஐசோலேஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி நடக்க போகுது, ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு தான் மெமரி மெத்தட்ஸ் அண்ட் தென் ஐசோலேஷன் ப்ராசஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் மெமரி. ஸோ அசோசியேட்டிவ் மெமரி அண்ட் தென் டைரக்ட் அசோசியேட்டிவ் மெமரி இந்த ரெண்டுமே நம்மளோட கேட்ச் ஆர்கனைசேஷனோட ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அதில் இட் ஆல்சோ நோன் அஸ் கண்டென்ட் அட்ரஸபிள் மெமரி லைக் கேம். அப்போ இட் சர்ச்சஸ் மெமரி பை கண்டென்ட். ஸோ நமக்கு மெமரி வந்து இங்கே செக் பண்ணிட்டே இருக்கும். தென் நாட் அட்ரஸ். ஸோ அட்ரஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் சர்ச்சஸ் மெமரி. ஸோ அடுத்து ஃபாஸ்டர் லுக்கப் கம்பேர்ட் டு ரேம். ஸோ லுக்கப் வந்து நமக்கு இட் இஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு ரேமை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் டிஎல்பி லைக் ட்ரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். அண்ட் இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூஸ்ட் இன் ஸ்மால் சைஸ். நமக்கு வந்து ஸ்மால் சைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ ஏன் நம்ம அசோசியேட்டிவ் மெமரி மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ப்ராசஸிங் வந்து இங்கே வந்து நல்லா ஈஸி அண்ட் குயிக்காக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா ஆக்சஸிங் ஐஓ டிவைசஸ். ஸோ ஐஓ டிவைசஸ்னால் ஐஓ மேப்ட் அண்ட் மெமரி மேப்ட் ஐஓ. ஸோ ஐஓ மேப்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்புட் அவுட்புட் பார்க்க போகிறோம். அண்ட் போர்ட்ஸ் அண்ட் டிவைஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ போர்ட்ஸ் அண்ட் டிவைஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ப்ரோக்ராம் டைவோ வர்சஸ் இன்ட்ரப்ட் டிரைவன். ஸோ ப்ரோக்ராம் டைவோ அப்படின்னா இன்புட் அவுட்புட் நமக்கு எப்படி இன்ட்ரப்ட்னா இன் பிட்வீனில் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு அந்த ப்ராசஸை வந்து டிலே பண்ண போகிறாங்க, இல்லை வெயிட் பண்ண வைக்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இன்ட்ரப்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சிபியூ இன்ட்ராக்ஷன் வயா பஸ்ஸஸ். ஸோ டைரக்ட் மெமரி ஆக்சஸும் நமக்கு இங்கே என்னவாக இருக்கும், இட் குட் பி ஃபாஸ்ட்டாக. ஸோ அப்போ ஒரு டைரக்ட் மெமரி ஆக்சஸ் நம்ம பண்ணும்போதும் இட் ஷுட் பி ஈஸி அண்ட் இட் ஷுட் பி ஹார்ட். ஸோ அப்போது ஒரு ஐஓ மெத்தட்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரப்ட்ஸ் பேசிக்ஸ். ஸோ இன்ட்ரப்ட்ஸ்ங்கிறது வந்து ஒரு சிக்னல் டு சிபியூ ஃபார் அட்டென்ஷன். அண்ட் இங்கே வந்து நம்ம ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ட்ரப்ட்ஸ் இருக்கலாம். இதில் வந்து மெயினாக பார்த்தோன்னா மாஸ்கபிள் அண்ட் நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட்ஸ் தெர் ஆர் 4. அதாவது கான்செப்ட்ஸ் பார்த்தோன்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர், அதிலே மாஸ்கிங் அண்ட் அன்மாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் ஐஓ அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எரர் செக் பண்ணுறதுக்கும் நமக்கு இன்ட்ரப்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் இட் ரெடியூசஸ் போலிங் ஓவர் ஹெட். நமக்கு போலிங் ஓவர் ஹெட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் என்னது யூஸ் ஆகும், இன்ட்ரப்ட்ஸுங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அதோட பேசிக் கான்செப்ட்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இந்த இன்ட்ரப்ட் பேசிக்ஸை வந்து வி ஹாவ் அண்ட் சிக்னல் டு சிபியூ ஃபார் அட்டென்ஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஸோ இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்னா இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிள். ஸோ இன்ட்ரப்ட் வெக்டார் டேபிளில் நம்ம இன்பிட்வீனில் என்னென்ன செக் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து ஏதாவது சேவிங் சிபியூ ஸ்டேட்ஸ் இருக்குதா, சிபியூ ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி சேவ் பண்ணும். அடுத்து நெஸ்டட் இன்ட்ரப்ட்ஸ், அதாவது கண்டினியூஸாக நமக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்குதா. தென் கான்டாக்ட் ஸ்விட்சிங். ஸோ கான்டாக்ட் ஸ்விட்சிங் அப்படின்னா ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து அதாவது டனலிங் ப்ராசஸ் வந்து இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீபோர்ட் இன்புட் இன்ட்ரப்ட். நம்மளோட கீபோர்டை வந்து இன்புட் வந்து ஏதாவது இன்ட்ரப்ட் ஆகுமா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் எது நம்மளோட இன்ட்ரப்ட். அந்த இன்ட்ரப்டை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதமே கொஞ்சம் நமக்கு இட் ஷுட் பி கரெக்ட். அதாவது எப்படி நம்ம வந்து செக் பண்ணணும், இது வந்து நமக்கு இந்த இடத்துல நடக்கும். ரைட்டாக இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங்கில். அடுத்தது பார்த்தோன்னா ஹசார்ட் டிடக்ஷன் யூனிட். ஸோ ஹசார்ட் டிடக்ஷன் யூனிட் அப்படின்னு பார்க்குறோன்னா இட் ஷுட் பி டிடெக்டபிள் மெத்தட். ஓகேங்களா. ஸோ டிடெக்டபிள் மெத்தட்னா சிக்னல் ஸ்டால்ஸ் இன் பைப்லைன். ஒரு சிக்னல் ஸ்டால்ஸுமே நமக்கு இங்கே நடக்கும். அண்ட் இட் ஒர்க்ஸ் வித் ஃபார்வேர்டிங் யூனிட். நமக்கு வந்து ஃபார்வேர்டிங் யூனிட் தான் இங்கே என்ன ஆகும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இட் என்ஷூர்ஸ் கரெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்சிங். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்சிங்கும் நமக்கு இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் நம்ம பைப்லைன்டு பண்ணுறோம்ல. ஸோ இந்த பைப்லைன்டு மெத்தடில் அந்த சிபியூஸை நமக்கு எப்படி இருக்கும், தட் ஷுட் பி அன் இன்ஃபர்மேட்டிவ். ஓகேங்களா. அடுத்து ஹசார்ட் டிடக்ஷன். ஸோ ஹசார்ட் டிடக்ஷன்னாலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னெல்லாம், த டிடக்ட்ஸ்
ரா வாவ். ஓகேங்களா. தென் தோமோசுலோஸ். ஸோ தோமோசுலோஸ் அல்காரிதம்ங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் மெத்தட் இல்லாமல் நம்மளால் டைனமிக் ஷெடியூலிங் பண்ண முடியாது. ஸோ டைனமிக் ஷெடியூலிங்னாலே இந்த தோமோசுலோஸ் தான் நமக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு இட் ஹேண்டில்ஸ் டேட்டா ஹசார்ட்ஸ் வித் ரிஜிஸ்டர் ரீநேமிங். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் ரீநேமிங்க்கும் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிசர்வேஷன் ஸ்டேஷன்ஸ். ஸோ ரிசர்வேஷன் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா ஒரு டைம் ரிசர்வேஷனை என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி புக் பண்ணிப்போம். அப்போ ஸ்டால்ஸ் ஏதாவது இருக்குதா, எரர்ஸ் இருக்குதா, ஸோ அதுக்கு தான் ரிசர்வேஷன் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காமன் டேட்டா பஸ்ஸு, சிடிபின்னு சொல்லுவோம். தென் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1B, அதாவது ஐபிஎம் கான்செப்ட். ஸோ ஐபிஎம்மில் 360/91ங்கிறதும் தோமோசுலஸ் அல்காரிதமில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. தென் பிரான்ச் ப்ரெடிக்ஷன். ஸோ பிரான்ச் ப்ரெடிக்ஷன் வரும்போது நம்ம அந்த எரரை எப்படி செக் பண்ணுறோம், லைக் ஸ்டாட்டிக் ப்ரெடிக்ஷனா இல்லை டேக்கன் ஆர் நாட் டேக்கன், அதாவது நம்ம அந்த ப்ரெடிக்ஷனை வந்து செக் பண்ணியிருக்கிறோமா இல்லையா. தென் டைனமிக் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி பேஸ்டு. ஸோ ஸ்டாட்டிக்னா என்னது, ஃபிக்ஸடு, டைனமிக்ஸ்னால் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகிறப்போ ஹிஸ்ட்ரி பேஸில் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறது. தென் 2 லெவல் அடாப்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ 2 லெவல் அடாப்டிவ் அப்படின்னா நமக்கு 2 பக்கமும் அந்த அடாப்டிவ் மெத்தட்ஸ் இருக்குதா, ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குதா. அடுத்தது பிரான்ச் டார்கெட் பஃபர், பிடிபி. ஸோ பிரான்ச் டார்கெட் பஃபர்ஸ் வந்து நமக்கு நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணும். அண்ட் இட் இம்ப்ரூவ்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோங்கிறது நமக்கு கண்ட்ரோலை வந்து கரெக்டாக எடுத்துக்குமா இல்லையா. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு பிரான்ச் ப்ரெடிக்ஷன்ஸுமே செயல்படாது, அதாவது ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ இதில் வந்து ஸ்டாட்டிக் ப்ரெடிக்ஷன் இருக்கும், டைனமிக் ப்ரெடிக்ஷன் இருக்கும். தே ஹாவ் அ 2 லெவல் அடாப்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது 2 லெவலையுமே ஸ்டாட்டிக்கும் எடுத்துக்கும், டைனமிக்கும் எடுத்துக்கும். தென் பிரான்ச் டார்கெட் பஃபர்ஸ் லைக் பிடிபி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நடக்கும். தென் இட் இம்ப்ரூவ்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறதும் இங்கே நமக்கு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, கண்ட்ரோல் ஃப்ளோ பெர்ஃபார்மன்ஸுங்கிறது செக் பண்ணாமல் இருக்கவே முடியாது. Then super scalars VLIW. So super scalars VLIW it is in dynamic scheduling. So dynamic scheduling என்னது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் அன் ஐஎல்பி அட் ரன் டைம். ரன் டைமில் மட்டும்தான் நமக்கு ஐஎல்பி மெத்தட்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் VLIW லைக் கம்பைலர் ஷெடியூல்ஸ் அட் கம்பைல் டைம். கம்பைல் டைமில் தான் VLIW வந்து நமக்கு செக் பண்ண முடியும். தென் சூப்பர் ஸ்கேலா லைக் ஹார்ட்வேர் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹார்ட்வேர் காம்ப்ளெக்ஸை நம்ம எடுத்துப்போம். அண்ட் VLIWங்கும் போது இட் இஸ் அன் சிம்பிளர் ஹார்ட்வேர். ஸோ சிம்பிளர் ஹார்ட்வேரை நம்ம ஒவ்வொரு டைமும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்னா நமக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டி மெத்தட்ஸ் வந்து நமக்கு நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா. தென் பைப்லைன் ஸ்டாலிங் அண்ட் ஃபார்வேர்டிங். ஸோ பைப்லைன்ஸ் ஃபார்வேர்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டைமும் இட் வெயிட் சைக்கிள்ஸ் டியூ டு ஹசார்ட்ஸ்க்கு நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் இது என்னவாகும், நம்மளோட பைப்லைனிங் ஸ்டாலிங் வந்து நடந்துகிட்ருக்கும். ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் அன் ஃபார்வேர்டிங் லைக் நமக்கு வந்து பாஸ் ரிசல்ட்ஸ் பிஃபோர் ரைட் பேக்கு முன்னாடி நமக்கு அந்த பாஸ் ரிசல்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். தென் ஃபார்வேர்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் ரெடியூசஸ் டேட்டா ஹசார்ட்ஸ் இம்பாக்ட். நமக்கு அந்த டேட்டா ஹசார்ட் இம்பாக்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இட்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ஏஎல்யூ அவுட்புட் டேரக்ட்லி டு நெக்ஸ்ட் ஏஎல்யூ, அதாவது நெக்ஸ்ட் ஏஎல்யூ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் வந்து அடுத்து நம்ம பண்ணுறதுல இருக்கும். தென் இட் இஸ் அன் பைப்லைன் பப்பட்ஸ், அதாவது பைப்லைன் பப்லெட்ஸுங்கும் போது லைக் பபிள்ஸ், நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் ஒன், ஹியர் ஆஃப்டர் ஹியருங்கிற மாதிரி ஒன் ஆஃப்டர் ஒன் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா பைப்லைனிங் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டைமும் நமக்கு மல்டி லெவல் ஹேட்ச் ஹையரார்கி வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் L1, L2, L3. ஸோ அதில் வந்து இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். ஸோ L2ங்கிறது மீடியம் ஸ்பீடு லார்ஜ். தென் L3 அப்படிங்கிறது என்னென்னா ஷேர்டு பை மல்டிபிள் கோர்ஸ். ஸோ மல்டிபிள் கோர்ஸும் இங்கே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இட் பேலன்ஸ் ஸ்பீட் அண்ட் காஸ்ட். ஸோ ஸ்பீட் அண்ட் காஸ்ட் மெத்தட்ஸே நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்டர்கோர் i7 லைக் கேட்ச் செட்டப். ஸோ இந்த ஒரு செட்டப்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டி லெவல் கேட்ச் ஹையரார்கியில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ மல்டி லெவல் ஹேட்ச் ஹையரார்கிங்கிற மெத்தட்ஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் இன்னும் இன்டெப்த்தாக நோட்ஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும்னா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஈஸி ப்ரிப்பரேஷனில் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நோட்ஸ் அவைலபிள், எல்லா மெத்தட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் DRAM அண்ட் SRAM கம்பேரிசன். ஸோ DRAMனா இட் இஸ் ஸ்லோவர், ஹை டென்சிட்டி அண்ட் சீப்பர். தென் SRAM பார்த்தோன்னா இட் இஸ் ஃபாஸ்டர், லோ டென்சிட்டி அண்ட் காஸ்ட்லி. கேச்சஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் யூசஸ் SRAM லைக் நம்ம வந்து RAM கான்செப்ட்ஸில். அடுத்து பார்த்தோன்னா மெயின் மெமரி லோ. ஸோ அந்த DRAM வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா மெயின் மெமரிக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மெயின் மெமரி கான்செப்ட்ஸை நம்ம ஒரு டைமும் செக்கிங் கம்பேரிசன்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் அன்
டிஃப்ரெண்ட் ரெஃப்ரெஷ் ரெக்யூப்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் ரெக்யூப்மெண்ட்ஸுமே நமக்கு இட் ஷுட் பி சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பார்ட் பியோட ஒரு இம்பார்ட்டன்ட்